ஓட்ஸ்ல ஒரு தடவை புட்டு பண்ணி பாருங்களேன், ரொம்ப சுவையா இருக்குங்க. ஓட்ஸ் டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். கரும்பு சக்கரை தேங்காய் போட்டு நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு மசாலா ஓட்ஸ் சூட் ஆகாதுங்க. நார்மல் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். கடாயில ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திட்டு அந்த ஓட்ஸை லைட்டா வறுத்து விட்டுக்கோங்க. நெய் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஓட்ஸை மட்டும் ட்ரையா கூட நீங்க வானலியில வறுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு கொஞ்சம் விட்டு விட்டு ஓட்டி பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரவையை விட ஃபைன் பதத்துல இருக்கணும், ரொம்ப நைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. நிறைய இருந்து 2 தடவையா போட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா பொடியும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த ஓட்ஸ் பொடியோட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 4 தடவை தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கிறேன். எப்பயும் போல புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ட்ரையா இருந்தாலும் சாப்பிடும்போது தொண்டையில அடைக்குங்க. ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா கொலக்கொலான்னு ஆயிடுச்சுன்னா புட்டு நல்லா இருக்காது. நல்லா இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும், உதுத்து விட்டா உதுத்துறணும். இப்ப இதுவுமே கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கிறதுனால மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு ஒரே ஒரு திருப்பி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் திருப்ப கூடாது, எல்லாம் கீழே போய் ஒட்டிரும் தண்ணி இருக்கிறதுனால. இது ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு புட்டு குழல்ல கொஞ்சம் மாவு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். அப்படி இல்ல உங்ககிட்ட புட்டு குழல் இல்ல அப்படின்னா இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு இட்லி தட்டுல துணி போட்டுட்டு இந்த மாவை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். புட்டு குழல்ல போடும்போது மாவு ரொம்ப அழுத்தி அழுத்தி உள்ள போடக்கூடாதுங்க. அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள வேகவே வேகாது. சோ அப்படியே மாவு மட்டும் மேலால போட்டுட்டு தேங்காய் நடுவுல வச்சுட்டு குக்கருக்குள்ள தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். சோ இந்த புட்டு குழல்ல ஃபிட் பண்ணிட்டு ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இந்த புட்டு குழல் மூடியில அந்த ஹோல்ல நல்லா ஆவி வருங்க. அந்த டைம்ல அடுப்பை சிம் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறமா தான் எடுக்கணும். நீங்க கடலை குழம்பு கூடயும் சாப்பிடலாம். ஆனா எனக்கு ஸ்வீட் பிடிக்கும்ன்றதுனால புட்டோட 3 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சக்கரை, கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்புறம் எனக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால இன்னும் கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதுதான். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். இது இப்படியே புட்டு பொடியா சாப்பிடும்போது கீழே எல்லாம் சிந்துங்க. அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா எல்லாம் கலந்துட்டு கொஞ்சம் கொழுக்கட்டையாவோ இல்ல உருண்டைகளாவோ பிடிச்சு வச்சுட்டு அப்படியே சாப்பிடலாம். அதை திருப்பி எல்லாம் ஆவியில வைக்க தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நல்லா வெந்துதாங்க இருக்கு.